வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கிளாஸில் ஹோம்மேடு பேட்டர்னுக்கும் இண்டஸ்ட்ரியல் பேட்டர்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பேட்டர்ன் மேக்கிங் ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு டாப்பிக்கை உள்ள வச்சதுக்கான ரீசன் இருக்குது. டெய்லி நம்முடைய வீடியோஸை பார்த்துட்டு நண்பர்கள் சில பேர் அவங்களுடைய தேவைகளையும் கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதில் எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது. இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறதுலாம் இண்டஸ்ட்ரியல் பேட்டர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹோம்மேட் நம்ம மாதிரி வீட்டில் தைக்கிறவங்களுக்காகவும் ஃபேஷன் டிசைன் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இது பொருந்துமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அது கண்டிப்பாக கொஞ்சம் பொருந்தாது தான் சொல்ல முடியும். ஸோ அவங்களுடைய மெத்தடாலஜி வேறு, இண்டஸ்ட்ரியல் மெத்தடாலஜி வேறு மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதில் முக்கியமாக நம்ம அந்த ஒரு வீடியோக்கிலையும் டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம ஒர்க் பண்ண பேட்டர்ன் ஃபைலில் போட்டிருக்கோம். அது TXF ஃபார்மேட்டில் இருக்குது. இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் மெத்தட்ஸ். இண்டஸ்ட்ரியல் மெத்தட்லேயே கேடு யார் வச்சுருப்பாங்களோ அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு விஷயம். அதுமாரி சில பேர் இந்த நீங்கள் பேட்டர்ன் ஃபைல் என்ன ஃபைல் எங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியலன்னு கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே எனக்கு ஒரு சங்கடமாக தான் இருந்தது. பரவாயில்ல, அதுக்கு எல்லாமே சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதுக்கானது விரைவில் ரெடி பண்ணிடுவேன். இப்போ நீங்கள் இந்த 2 கேள்விகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ நம்ம ஹோம்மேடு பேட்டர்ன்ஸு உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த பேட்டர்ன் ஃபைல் ஃபார்மேட் எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். அதிகபட்சமாக இன்னொரு 1 or 2 டேயில் உங்களுக்கு அந்த PDF ஃபைலாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். PDFனா உங்களுக்கு ஆர்டினரியான லேப்டாப்பு உங்களுக்கு மொபைலில் கூட PDF ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஆனால் அது நான் கொடுக்குறது ரியல் சைஸ் ஃபைலு. அதை நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது நிறைய ஒரு 5-6 பேப்பர் பிரிண்ட் பண்ணி அதை அலைன் பண்ணி அதில் இருக்க பேட்டர்னை நீங்கள் சைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற பேட்டர்னை நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். அது கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. அதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணால் தான் நான் ஹோம்மேடு ஆரம்பிக்க முடியும். ஹோம்மேடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஹோம்மேடில் இருக்கவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சில பேர் இண்டஸ்ட்ரியல் போய் பார்த்துருப்பாங்க. அங்கே என்ன நடக்குங்கிறது தெரியாமல் இருக்கும். சில பேருக்கு போய் பார்க்காதவங்களுக்கு. அதனால் நம்ம இந்த ஹோம்மேடு ப்ராசஸ்க்கும் நம்ம இண்டஸ்ட்ரியல் அந்த டிசைனிங் அந்த பேட்டர்ன் மேக்கிங் ப்ராசஸ்க்கும் என்ன வித்தியாசங்கிறத இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். ஆக்சுவலாக தியரிட்டிக்கல் கிளாஸ் அதை நான் ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த தியரிட்டிக்கல் கிளாஸு அது எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி நம்ம அதை பற்றியான விஷயங்களை நிறைய உங்களோட சேர்ந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோடய திறமையிலேருந்து உங்களுக்கு என்ன சொல்லணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு ஹோம்மேடு டெய்லர், வீட்டில் நான் டைப் மிஷின் வச்சுருக்கேன். ஒரு டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஒரு கார்மெண்ட்டு தைக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, நான் எனக்கு ஒரு சட்டை தைக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கோ என்னோடய வீட்டில் யாருக்கோ ஒரு சட்டை தைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன மாடலில் சட்டை தைக்கலான்னு நமக்கு ஒரு ஐடியா தோணும். உடனே நம்ம இருக்கிற மாடலே தைக்கலாமா இல்லை வேறு ஒரு மாடல் பார்க்கலாமான்னா உடனே ஃபோன் எடுத்து நெட்டில் சர்ச் பண்ணுறோம். நிறைய மாடல் பார்க்குறோம். பேக்கில் ஒரு மாடலுக்கு, ஃப்ரண்ட்டுக்கு என்ன மாடல் வைக்கலாம், கை என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். நிறைய மாடல் எடுத்து ஒரு முடிவுக்கு நான் இந்த மாதிரி சட்டையை நம்ம தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வர்றோம். அப்புறம் யாருக்கு தைக்க போகிறோன்னு பார்த்து அவர்களுடைய அளவு எடுத்துக்கிறோம். அந்த அளவுக்கு எவ்வளோ துணி வாங்கணும் அப்படின்னு போயிட்டு கடையில் போயிட்டு துணி வாங்கணும். துணியிலையும் நம்மளுக்கு பிடிச்ச கலரு என்ன கலரு, இந்த கலர் இந்த சேலுக்கு இந்த கலர் சூட் ஆகுமா அப்படின்ட்டு நம்ம மண்டை மூளைக்குள்ள ஒரு டிசைனராக வேலை பார்க்குறோம். நம்ம அங்கே ஒரு டிசைனர் தான். ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் டிசைனருக்கு தான் வேலை. வாங்குகிறோம். வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்த அளவுக்கு பேட்டர்ன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் பேட்டர்ன் வரைஞ்சிக்கிட்டு அப்புறம் வாங்கின துணியில் வச்சு கட் பண்ணி அவங்க ஸ்டிச்சிங் ப்ராசஸை ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாகவே அந்த துணியை மடித்து டிசி மார்க்கை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி பேட்டர்ன் வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஹோம்மேடாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வேலை.
இதே இது இண்டஸ்ட்ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பார்க்குறதுக்கு ஒன்னொன்றுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் பண்ண மாதிரியே தான் முதல்ல என்ன ஸ்டைல் பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும். இந்த இன்ஸ்பிரேஷனுக்கு நெட்டில் நிறைய இமேஜஸை வந்து சர்ச் பண்ணி எடுப்பாங்க. எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய கலர்ஸு, பிரிண்ட்ஸு, என்ன ஸ்டைலிங்கு, நிறைய இன்ஸ்பிரேஷன் அதை வச்சு அப்படியே காப்பி அடிக்க மாட்டாங்க. அவங்க என்ன மாதிரி பண்ணணுங்கிற ஒரு ஐடியாக்காக நிறைய கலெக்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. ஸ்கெட்ச் பண்ணி என்ன ஸ்டைல் வேணுங்கிறத ஸ்கெட்ச் பண்ணி அவங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு அந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி அவங்க நெட்லேருந்து இருக்கக்கூடிய சில இதையும் மிங்கிள் பண்ணி ஒரு ஸ்டைலை க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டைலை க்ரியேட் பண்ணி முடிச்சோன்னு தான் அதை டிசைனோட வேலை ஒரு டிசைன் அழகாக ரெடி பண்ணிடுவார். நல்லா ப்ரிண்ட்டு என்ன ப்ரிண்ட்டு போடணும், என்ன எம்ப்ராய்டரி போடணும், எங்கே பட்டன் வைக்கணும், எங்கே கட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ரெடி பண்ணி வச்சுருப்பார். அது அதில் நாலேஜாக இருப்பார். அது அவருடைய டியூட்டி. அவர் வேலையை முடித்த உடனே அதுக்கப்புறம் வந்து ஃபிட் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட உட்காந்து அந்த ஸ்டைலுக்கான மெஷர்மெண்ட்ஸை வந்து எழுதுவாங்க. கரெக்டான இப்போ நம்மளுக்கு இந்த கார்மெண்ட் வந்து உமன்ஸுக்கு பண்ணுறோமா, மென்ஸுக்கு பண்ணுறோமா, மென்ஸுக்கு பண்ணணும்னு நினச்சிக்கலாம். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸு எஸ் சைஸா, எம் சைஸ்னா என்ன, அவங்களுடைய பாடி டைமென்ஷன் தகுந்த மாதிரி ஒன்றுக்கும் மெஷர்மெண்ட்டு எழுதுவாங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட் எழுதுவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சட்டுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களா, ஒரு 4-5 மெஷர்மெண்ட் எடுத்துருப்பீங்க. எடுத்துட்டு டக்குன்னு நீங்கள் அப்படியே உங்கள் நாலேஜில் கட் பண்ணி வச்சுருவீங்க. ஹோம்மேடு இல்லை. அதே இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டுக்கு கிட்டத்தட்ட 10, 15, 20 மெஷர்மெண்ட் வரைக்கும் எழுதுவாங்க. ஏன்னா டெக்னிக்கலாக அவங்க ப்ரொஃபஷனல்ஸ். இன்டெப்த்தாக இருக்கும் மெஷர்மெண்ட் எல்லாமே. நிறைய மெஷர்மெண்ட் எழுதுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒரு இடத்துலையும் இவ்வளோ இருக்கணுங்கிறத எக்ஸாக்டாக எழுதுவாங்க. இப்படி எழுதி தான் ஒரு ஸ்டைலிங் ஷீட்டு ரெடி ஆகும். ஸ்டைலிங் ஷீட்டு. இந்த ஸ்டைலிங் ஷீட்டு தான் பேட்டர்ன் மாஸ்டருக்கு ஒரு பேட்டர்ன் ரூம் அது உள்ளக்க ஒரு பேட்டர்ன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பேட்டர்ன் மாஸ்டர் இருப்பார். அவருக்கு ஹேண்டுக்கு வரும். அவர் அதை வாங்கி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேட்டாவை ரைட் பண்ணி அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்னை ரெடி பண்ணுவார். இப்போ அந்த பேட்டர்ன் இவர் ரெடி பண்ணி அந்த பேட்டர்னில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டர்னை வந்து கார்ட்போர்டில் போடுவோம். ஹார்ட்போர்டு நல்லா ஹெவியான போர்டு இருக்கும். அந்த பேட்டர்னை போட்டு அந்த பேட்டர்னில் ஒரு பார்ட்ஸோட நேமு, அது எத்தனை கட் பண்ணணும், என்ன டைரக்ஷனில் கட் பண்ணணும், ஃபேப்ரிக்கில் வச்சு என்ன டைரக்ஷனில் கட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், எந்தெந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் பண்ணணுங்கிற எல்லா மார்க்கு எல்லாமே நாச்சஸ் மார்க் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி இந்த பேட்டர்ன் செட்டை வந்து சாம்பிளிங் டிபார்ட்மெண்ட்டில் போய் கொடுப்பாரு. அந்த சாம்பிளிங் டிபார்ட்மெண்ட் தான் கட்டிங் மாஸ்டர் இருப்பார். அவர் மாஸ்டர் என்னென்ன டீட்டெயில்ஸ் எழுதியிருக்காரோ அந்தந்த டீட்டெயில்ஸ் தகுந்த மாதிரி துணியை எடுத்து அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டைலிங்க்கு என்ன துணி வேணுமோ அந்த துணியை கட் பண்ணி டெய்லர்கிட்ட கொடுப்பாங்க. டெய்லர்ஸு அதே கார்மெண்ட் அந்த ஷீட்டை வச்சு அந்த கார்மெண்ட்டை எப்படி உருவாக்கணும்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக தைப்பாங்க. அந்த டெய்லர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே டெய்லராக இருக்க மாட்டார். இப்போ சிங்கிள் நீடில் தைக்கிறதுக்கு டெய்லர் இருப்பார், ஓவர்லாக் ஒரு டெய்லர் இருப்பார், ஃபேட்லாக் ஒரு டெய்லர் இருப்பார். ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு டெய்லர் இருப்பாங்க. ஒரு கார்மெண்ட்டை ஒரே ஆளே ஃபுல்லாக மேக் பண்ணிட மாட்டாங்க. ஸோ ஒருத்தவங்களும் ஒர்க் பண்ணி அப்போ பட்டன் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கடைசியில் வந்து ஒரு கார்மெண்ட் ரெடி ஆகி அயன் பண்ணுற ஒரு அயனிங் மாஸ்டர் அயன் பண்ணி கொடுப்பாரு. எல்லாத்தையும் அயன் பண்ணி தான் ஒரு கார்மெண்ட்டாக வந்து நிற்கும். இது வந்து இண்டஸ்ட்ரியலில் நடக்கக்கூடிய விஷயம். அது முடிஞ்ச உடனே அடுத்ததாக இது இந்த மெஷர்மெண்ட்டுக்குலாம் கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அவர் குவாலிட்டி கண்ட்ரோலர்னு பேர். அவர் வந்து இந்த மெஷர்மெண்ட் டேட்டா பிறகு கார்மெண்ட் கரெக்டாக வந்திருக்கான்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் அளந்து பார்ப்பார். அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் மெஷர்மெண்ட் டிவியேஷன் இருந்துச்சுன்னா மறுபடியும் பேட்டர்ன் மாஸ்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. இது என்ன மாஸ்டர் இந்த சில மெஷர்மெண்ட்டுக்கு வரல அப்படின்னு. அவர் மேக் பண்ண அந்த பேட்டர்ன் போர்டை எடுத்து செக் பண்ணுவார். இதில் கரெக்டாக இருக்கா, இல்லை நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணிப்பா செக் பண்ணுவார். ஏதாவது வேரியேஷன் இருந்துச்சுன்னா திரும்ப ஆல்டர் பண்ணி திரும்ப சாம்பிள் மார்க் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும். அவங்க கொடுத்துருக்க எஸ்பெக்குக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கணும். மேக் பண்ணி தான் அந்த கார்மெண்ட்டை வந்து நமக்கு அந்த டெக்னிக்கல் ஷீட் கொடுத்தாங்கல்ல, ஃபிட்டு டிசைனர் டீமு, அவங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதை வாங்கி அவங்க கொடுத்த முதல் இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து மெஷர்மெண்ட் தான் செக் பண்ணுவாங்க. அடுத்து தான் வந்து கலரு பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் போகும். ஸோ மெஷர்மெண்ட் வைஸு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபிட்டு போட்டு பார்ப்பாங்க.
எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இது ஓகே அப்படின்னா ஓகே பண்ணுவாங்க. இல்லை அவங்களுக்கே சில மெஷர்மெண்ட் நம்ம அவங்க சைடு வந்து சில மெஷர்மெண்ட் தவறாக கொடுத்துருக்கலாம். நம்ம சைடு இது வந்து ஏதாவது தவறுகள் நடந்துருக்கிற வாய்ப்பு இருக்கலாம். இதாக இருந்தனாலும் 2 சைடு இருந்து அந்த ஸ்டேஜில் வந்து ஆல்டர் பண்ணிக்குவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணி மேபி அதே சேம்பிள் ஓகே பண்ணலாம். இல்லைன்னா அடுத்த சாம்பிள் இல்லை இன்னொரு சாம்பிள் தைச்சி பார்த்துக்கலான்னா இன்னொரு சாம்பிள் தைக்க சொல்லுவாங்க ஆல்டர் பண்ண மெஷர்மெண்ட்டுக்கு. இதே ப்ராசஸ் தான். கட் பண்ணி தைச்சி திரும்ப வேல்யூஷன் பண்ணி டிசைனர் எல்லாத்தையும் ஓகேனா அவர் ஃபிட்டெல்லாம் போட்டு பார்த்து எல்லாமே ஓகேனா ஓகே அப்படி ஓகே. அதுக்கப்புறம் தான் ரியல் ஃபேப்ரிக்கு, ரியல் கரெக்டான ஃபேப்ரிக்கு பிரிண்ட்டு எல்லா அசசரிஸும் வச்சு தைப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டம்மியாக தைச்ச ஒரு சாம்பிள் இருக்குதுன்னா அது பேர் ஃபிட் சாம்பிள் சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஃபேப்ரிக்கில் தைப்பாங்க. என்ன அவைலபிள் கலருகளில் இதை வேறு ஏதாவது கலர் இருக்கிற ஃபேப்ரிக்கில் அதில் ஒன்லி ஃபார் மெஷர்மெண்ட்டுக்காக தைச்சி பார்த்துக்குவாங்க. பார்த்துக்கிட்டு அதுவே 2-3 ப்ராசஸ் எடுக்கும் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் கரெக்டான சாம்பிள்ஸை வச்சு தைச்சி அந்த சாம்பிள்ஸ்லேயே 2-3 அப்ரோச் இருக்கும். அந்த கலர் ஏதாவது மாதிரி இருக்கும். கலர் காம்பினேஷன் பார்க்கும்போது செட் ஆகாது, டிசைனருக்கு பிடிக்காது. முதல் வந்து ஃபிட் டெக்னீஷியனுக்கு அந்த ஃபிட் ஓகே ஆகிடும். அப்புறம் இப்போ வந்து டிசைனர் அதை டெவலப் பண்ண டிசைனர் எனக்கு இந்த வியூவில் இருக்குன்னு அவர் வச்சுருப்பாரு. அவருக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டைலிங் வரணும். தச்சு முடிச்ச பிறகு ஐயோ நான் நினச்ச மாதிரி இங்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணார்னா அதுக்கு தகுந்த மாதிரி திரும்ப நம்ம ரிவைஸ்டு சாம்பிள் வச்சு அவர் ஓகே நான் நினைக்கிற லுக்கில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்லோட் பண்ணுவாங்க. சரி, இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். இத்தனை ஸ்டேஜ் இருக்கும். இப்போ நம்ம ஹோம் மேடரில் அப்படி இல்லையே. நம்ம துணியெல்லாம் வாங்கிட்டோம், வெட்டிட்டோம், தச்சு போட்டு பார்க்குறோம். தச்சு போட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். சில இடத்துல அங்கங்கே பிடிக்கிற ஏதாவது மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப அந்த இடத்துல போயிட்டு தையலை பிரித்து விட்டுக்கிறோம், திரும்ப ரீஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப ஆல்டர் பண்ணி போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயம் நடக்கும். இப்போ நீங்கள் தைக்கும்போது என்ன நடக்குன்னா தைக்கும்போது ஒரு இடத்த தைப்பீங்க, ஸ்டிச் போட்ட பிறகு கையில் சிசர் வச்சு ஷேப் பண்ணி தைச்சிக்கிறவங்க. வீட்டில் தைக்கும்போது கத்திரி வச்சு கட் பண்ணிக்கிறவங்க, கொஞ்சம் தப்புனா வெட்டிக்கிறவங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியெலாம் அப்படியெல்லாம் கிடையாது. மாஸ்டரோட பேட்டர்ன் போட்டு கொடுத்தான்னா டெய்லர்களுக்கு வந்து கத்திரியில் கட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி கிடையவே கிடையாது. மாஸ்டர் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதை அப்படியே தைச்சி கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த மாஸ்டரில் என்ன வச்சுருக்காரோ அப்போ தான் அது வெளியில் வரும். அவர் தான் அந்த பேட்டர்ன் ஆல்டர் பண்ணக்கூடிய, ஏதாவது வரலன்னா மாஸ்டர் தான் அதை வந்து ஆல்டர் பண்ணுவார். ஸோ அதுதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி தான் ஃபாலோ பண்ணி தான் ஹோம்மேடு சாம்பிள்ஸ் இப்போ தயாரிப்பாங்க. ஹோம்மேடில் இது வந்து சிங்கிள், அது என்ன சொல்கிறதுனா ஹோம்மேடை பொறுத்தவரைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கார்மெண்ட், யூனிக் கார்மெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட்டை பேஸ் பண்ணி லட்சக்கணக்கான சாம்பிள்ஸ் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் அவ்வளோ ஒரு ஃபில்ட்ரேஷன் அதெல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்குள்ளக்கான ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போது இந்த இண்டஸ்ட்ரிக்கும் அந்த ஹோம்மேடுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாச்சுங்களா? இப்போ என்னென்னா இப்போ ஹோம்மேடில் இருக்கவங்க இப்போ இந்த சார் எனக்கு வர்றவங்க இண்டஸ்ட்ரிக்கு வரவங்க எனக்கு தைக்க தெரியும், பேட்டர்ன் நானே வைப்பேன் அப்படின்னா உடனே பேட்டர்ன் மாஸ்டர் ஆகிட முடியுமானா கஷ்டம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறையா இந்த டெக்ஸ்டைல் டேர்ம்ஸ்லாம் தெரியும். நான் கொடுத்துக்கிற மெஷர்மெண்ட் சார்ட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் டேர்ம்ஸு அதில் பர்ஃபெக்ஷனாக எப்படி பண்ணணுங்கிறது கொஞ்சம் நீங்கள் ட்ரைனிங் ஆகணும். ஆனால் தான் அதில் போய் நீங்கள் ஃபிட்டாக உட்கார முடியும். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. சரி ரைட்டு, இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டு தான் அவங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டான ஸ்டாண்டர்டுன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. என்னென்னா கொடுக்குற டேட்டாவுக்கு பேட்டர்ன் போட்டு மாஸ்டர்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக ஒரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு பேட்டர்ன் போட்டுருக்கு தெரிய மாட்டேது. ஏன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான். கால்குலேட்டர் இல்லாதப்போ வந்து இப்போ வாய்ப்பாடு 12 எனக்கு கிட்ட 144ன்னு சொன்னது வந்து இப்போ 12 என்னன்னு கேட்டேன்னா கால்குலேட்டர் தேடிக்கிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அதே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் மாஸ்டர்லேயே வந்து 2 பிரிவுலாம் இருக்குது. ஸோ மேனுவல் பேட்டர்ன் மாஸ்டர்ஸு, கேட் பேட்டர்ன் மாஸ்டர்ஸ்லாம் இருக்குது. சில பேர் சாம்பிள் பேட்டர்ன் மாஸ்டர்ஸு, பல்க் பேட்டர்ன் மாஸ்டர்ஸ்லாம் பிரித்து வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஒரே வேலையை செஞ்சுட்டு இன்னொரு வேலைகளை வந்து அப்படியே அதனுடைய நாலேஜ் இல்லாமல் மாறிடுறாங்க ஒரே வேலையை செய்யும்போது. அப்படி சரி இதுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லர் சைடு போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன்,
இங்கே நம்ம ஹோம்மேல வந்து ஒரு ஒன் மேன் எல்லாத்தையும் ஒரு கார்மெண்ட் கொடுத்தா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருவீங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஓவர்லாக்னா ஓவர்லாக் டெய்லர் வந்து ஓவர்லாக் மட்டும்தான் தைச்சிக்கிட்டு இருப்பார். சிங்கர் அப்படின்னு சிங்கர் டெய்லர், சாரி இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலாம். சிங்கர் டெய்லர்னா வேற ஒன்றும் நினச்சிட்டீங்க, சிங்கிள் நீடில் டெய்லர் தான் இங்கே இண்டஸ்ட்ரியில் கலர்க்கையில் சிங்கர் டெய்லர்னு சொல்கிறோம். சிங்கர் ஆக்சுவலாக இந்த சிங்கிள் நீடில் மிஷினை கண்டுபிடிச்சிட்டு பேர் சிங்கரு. சிங்கர்னு சொல்லி அவர் பேரே வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இண்டஸ்ட்ரியில் நிறைய கலக்கல் டைம்லாம் இருக்கும். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லணும்னா வந்து இந்த தைக்கும்போது நாச்சஸ் இருக்கும். நாச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாச்சஸ்ன்னு சொன்னால் நிறைய பேர் தெரியுங்க. ஜக்கா அப்படி சொல்லுவாங்க. ஜக்கா போட்டு எப்போன்னு கேட்டேன்னு தெரியும். ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது. அது மாதிரி கையெல்லாம் வைக்கணும். நீங்கள் எடுத்த ஸ்லீவ்னு சொன்னீங்கன்னா யாருக்கும் தெரியாது. முண்டான்னு சொன்னா தான் தெரியும். முண்டா வச்சுட்டியா அந்த மாதிரி தெரியும். சரி, அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ என்னன்னா என்ன பாயிண்ட்டுக்கு வரேன்னா, டெய்லர் அந்த டெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் தைக்கிறதுக்கு ஓவர்லாக் மட்டுமே தைப்பார். சரி, சிங்கிள் நீடல் தைக்கணும், சிங்கிள் நீடிலே தைச்சிக்கிட்டு இருப்பார். ஃபேட்லாக் தைப்பார், ஃபேட்லாக்கே தைப்பார். அது மட்டும் தான் தைப்பார். அவருக்கு அந்த வேலை தெரியாது, அவருக்கு இந்த வேலை தெரியாது. இன் பர்டிகுலர் இன்னொன்று சொல்ல போனால், இந்த சிங்கர் மிஷின் தைக்கிறதுல ஒரு ஆப்ரேஷனும் மட்டும் இல்லை. ஒரு சில பேர் பட்டி மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் காலர் மட்டும் தைப்பார். சிலவர் வந்து லேபிள் பீக்குன்னு சொல்லிட்டு அந்த சின்ன வேலைகளுக்கே டெய்லர்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பிரிச்சு இருக்கும். இப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் டெய்லரை வந்து இந்த ஒரு ஃபுல் கார்மெண்ட் மேக் பண்ணதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது. இது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான் நான் சொல்ல முடியும். ஆனால் சரிங்க, நீங்கள் இண்டஸ்ட்ரியலுக்கு வர்றீங்க. இப்போ நீங்கள் வந்து ஹோம்மேடு டெய்லர்ஸ் எல்லாம் தைச்சி பண்ணி முடிச்சா சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லா இது தனித்தனியாக இருக்கீங்க, நாங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆனால் உங்களுக்கு இங்கே தடுமாற்றம். நீங்கள் வீட்டில் வந்து வச்சுருக்கிறது ஒரு கம்ப்யூட்டர் மிஷினை வச்சுருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று வச்சுருக்கலாம். ஒரே ஆப்ரேஷன் தான், ஆனால் இவர் எவ்வளோ வேகமாகவும் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக செய்வார். ஆப்ரேஷன் வேணால் ஒன்றா இருக்கலாம், அதனுடைய செய்யக்கூடிய வேலையுடைய ஃபினிஷிங் ஒர்க்கோட ஃபினிஷிங் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். நம்ம இண்டஸ்ட்ரியலில் வந்து நம்ம ஹோம்மேடில் வந்து அப்படி இல்லை. அதெல்லாம் யாரும் பார்க்குறது கிடையாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு சட்டை எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ண பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக ஒரு நீளமாக சட்டையோட சைடு அடிக்கிறீங்க வச்சிங்களேன், அது ஸ்ட்ரைட் ஸ்டிச் போடுறதே உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அது இண்டஸ்ட்ரியல் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கும். அதுமாதிரி எந்தெந்த இடத்துலையும் ஸ்டிச்சஸ்லாம் வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமே வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஓகே, இன்றைக்கி இது போதுன்னு நினைக்கிறேன். இருக்கக்கூடிய பேலன்சிங்கான விஷயங்கள் பற்றி நான் பேசிட்டேன். ஆக்சுவலாக வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்னதில் வந்து நான் ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக படிச்சுட்டு வந்து இந்த இதெல்லாம் பண்ணல. இன்னும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்க எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனிங் ப்ரொபோசர்ஸ் அதில் வந்து ஹை எண்ட் இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் பார்க்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் இது மாதிரியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு சில விஷயங்கள் தவறாக தெரியலாம். அது மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம இருப்பாங்க, அவங்களுக்கு சில விஷயங்கள் இது மாதிரியாக கூட தெரியலாம். ஸோ அவங்களுடைய இதாக இருந்தாலும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுடைய நாலேஜை நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி.